அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு சிம்பிளான லஞ்ச் தான் பார்க்க போகிறோம். என் சேனலில் ஒரு குக்கிங் வீடியோ வரும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. சரி, என்ன பண்ணுறது, சரி என்னென்னு பார்க்கலாம். நம்ம சாம்பார் தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக பருப்பு வந்து வேக வச்சுருக்கேன். பருப்பு கூட ஒரு தக்காளி, 2 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணி வந்து வேக வச்சுட்டேன். 2 விசில் விட்டு மத்து வச்சு கடைஞ்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து தாளிக்கிறதுக்காக சட்டி வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு கடுகு ஆட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அது பொரியவே பாருங்கள், சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த சவுண்டு வர்றது பிடிக்கும். ஆனால் பக்கத்தில் போனால் மேலே வந்து விழுந்துடும், மேலே பட்டுரும். கொஞ்சோண்டு ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பும் வெங்காயம் இருக்கு இல்லையா, ஒரு வெங்காயம் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ வெங்காயம் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கறிவேப்பிலை, பெருங்காயத்தூள் வந்து ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க, கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சைட்லேயே வந்து நம்ம சாப்பாடு வந்து கொதிச்சிருச்சு. ஸோ அங்கே பாருங்கள், என்னோடய நம்ம பேடுக்கெலாம் வச்சுருப்போம் இல்லையா, எக்ஸாம் பேடுக்கு இந்த கிளிப்பு, அந்த கிளிப்பு வச்சு நான் சாப்பாடை வந்து வடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து காய் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் 2-3 கத்திரிக்காய், அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டேன். நான் மேக்ஸிமம் வந்து இதிலேயே வேக வைப்பேன். எனக்கு டைம் இல்லாதனால அப்படியே எடுத்து அந்த குக்கரில் போட்டுட்டு, பருப்பு இருந்துச்சு இல்லையா, அதில் வந்து ஒரு விசில் வர வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் சைடிஷ் வந்து ரெடி பண்ணுறதுக்காக மீன் மசாலாலாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மசாலா மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் மசாலா எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு ரவுண்டாக வந்து உருளைக்கிழங்கையும் வந்து கட் பண்ணி போட்டுட்டேன். ஸோ நம்ம சட்டி வச்சாச்சு, தோசைக்கல். அந்த தோசைக்கல்லில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம பொரித்து எடுக்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கே மீன் பொரிக்கிற மாதிரி இருக்கும். கத்திரிக்காயிலே நிறையா வெரைட்டி செய்வாங்க. ஸோ எங்கள் வீட்லேயும் வந்து பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ஒட்டுக்கா போட்டு நாங்கள் ஃப்ரை மாதிரி பண்ணுவோம். எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகாய் போட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டு உப்பு போட்டு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், மஞ்சத்தூள் போட்டு. ஸோ இன்றைக்கி வந்து மீன் பொரிக்கிற மாதிரி இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொன்றா வந்து தோசைக்கல்லில் வந்து போட்டாச்சு, மேக்ஸிமம் அதை கவர் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறமா வந்து கறிவேப்பிலை இருக்கு இல்லையா, அது வந்து இந்த மாதிரி எடுத்து மேலே வைக்கிறேன். ஸோ இது நீங்கள் பிச்சு கூட போடலாம். ஸோ நான் அதை வந்து அப்படியே வைக்கிறேன். பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது, ஸ்மெல்லும் பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி போடணும்ல, திருப்பி போடுறதுக்காக நான் வந்து இந்த கறிவேப்பிலை அதெல்லாம் வந்து ஓரமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடுறேன். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சா, நல்லா வெந்துருச்சான்றதை பார்த்துட்டு இது பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இது வந்து நம்ம பிளேட்டுக்கு வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் இருக்க ஒரு பூ போட்ட ஒரு பிளேட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ எடுக்கணுன்றதுக்காக நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ எல்லாமே தோசைக்கல்லேருந்து எடுத்து போட்டிருக்கேன். மீதி வந்து அந்த உருளைக்கிழங்கு இருந்துச்சு இல்லையா, ஸோ அதை வந்து தோசைக்கல்லில் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஒரு குழம்பு வைக்க கற்றுக்கிட்டதுன்னா சாம்பார் தான். அதுவும் மேரேஜுக்கு அப்புறம் தான் கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சமையலே தெரியாதுன்னு நினச்சிட்ருப்பீங்களே, கவலைப்பட்டுருப்பீங்களா, அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு தான் சொல்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.